இஃப்தார் விழாவில் அதிரடி, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த விஜய் அவர்கள். தமிழக அரசியலில் மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளார் விஜய் அவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் அருகே நடைபெற்ற இஃப்தார் விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். ரமலான் மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். விழாவில் பொதுமக்களுடன் இணைந்து நோன்பு திறந்த விஜய் அவர்கள் நோன்பு கஞ்சி அருந்தி தொழுகையிலும் கலந்து கொண்டு நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினார். இதற்கு பிறகு பேசிய அவர், தன்னையும் தனது கட்சியும் சுற்றி நாம் எந்த அணியிலும் சேரப்போகிறோம் என்றெல்லாம் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. நாம் மக்களுடைய அணி என்று விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தினார். மேலும் மதசார்பற்ற கொள்கையில் ஒருபோதும் சமரசம் கிடையாது, நமது தலைமையில்தான் ஆட்சி அமைவது உறுதி என்று அவர் வலியுறுத்தினார். யார் என வதந்தி பரப்பினாலும் அதை நம்ப வேண்டாம் என தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விஜய் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். இறுதியாக, இறைவனின் அருளால் நமது அரசியல் இலக்கை நிச்சயமாக அடைவோம் என்ற நம்பிக்கையுடன் தனது உரையை முடித்தார். இந்த இஃப்தார் நிகழ்ச்சி 2026 தேர்தலை முன்னிட்டு தவேக கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது.